ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் குருமா செய்யலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, 5 to 6 காய்ந்த மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சின்ன தக்காளி எடுத்து அது கூட சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் வதக்கிட்டு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஒரு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுவும் சேர்த்துட்டு நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதக்க வேணாம். இப்போது இது எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம். 1/2 தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸில் நல்லா வதங்கி வந்துடும். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அது மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க விடணும். இப்போது கட் பண்ண உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம். இது எல்லாத்தையும் ஒரு நல்லா 20 மினிட்ஸ் கொதிக்க விடணும். இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரணும். 5 மினிட்ஸ் கொதித்ததும் நம்ம ஒரு கப் அளவுக்கு கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் மில்க் ஆட் பண்ணதும் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். 10 மினிட்ஸ் கொதித்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் அது கூடவே ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேஸ்டியான சூப்பரான குருமா ரெடி. சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.